கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். சுத்தத்தை அதிகமாக விரும்புகின்ற ஒருவரிடம் மிகவும் அழுக்கான உடைகளோடும் ஆகாத வாசனையோடும் வந்து நின்று ஒருவன் பிச்சை கேட்கிறான். அவர் என்ன செய்வார்? இரக்க குணம். அந்த இரக்க குணம் உடைய அவர் தூரத்தில் நின்று கொஞ்சம் காசுகளை கொடுத்து விட்டு விலகி போய்விடுவார். இரக்க குணம் இருந்தாலும் அவனை அருகில் சேர்த்து கொள்ள மாட்டார். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் இறங்கி உதவி செய்வதோடு அந்த நபரோடு நெருங்கி வரவும் விரும்புகின்றார். பொதுவாக மனிதன் பாவ அழுக்குக்குள் ஜீவித்தவன், பாவ அழுக்குகள் உடையவன், பலவித தவறுகளாகிய துர்நாற்றம் உடையவன். இத்தகைய மனிதன் மகா பரிசுத்தராகிய தேவனிடம் உதவி கேட்டு மன்றாடும் போது அவர் உதவி செய்ய சித்தமாயிருக்கிறார். ஆயினும் அவனை அவர் சுத்திகரிக்கவும் அவனுடைய துர்நாற்றங்களை எல்லாம் போக்கி பரிசுத்த வாசனையுடையவனாகவும் மாற்ற விரும்புகின்றார். ஏனென்றால் தேவன் தூரமாக இருந்து கொண்டு நமக்கு நன்மை செய்ய முடியாது. நமக்கு அருகில் நம்மோடு இருப்பதுதான் அவர் நன்மை செய்வார். அவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் அவரோடு வாழத்தக்க பரிசுத்தம் நமக்கு மிகவும் அவசியம். சிலர் மிகுதியாக ஜெபம் செய்வார்கள். பல தேவ ஊழியர்களிடம் போய் தங்களுக்காக ஜெபிக்க கேட்பார்கள். ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்தபடி நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைப்பதில்லை. எனவே எவ்வளவோ ஜெபித்தும் பயனில்லையே என்று சோர்ந்து போவார்கள். ஆனால் பரிசுத்தமுடைய ஒரு மனிதன் வேண்டிக் கொள்ளும்போது நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையில அவன் விரும்புவதை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்தம் அடைய வேண்டிய அவசியத்தை உணர்வதில்லை. நாம் முதலாவது மனம் திரும்பிய ரட்சிப்பின் அனுபவம் பெற வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடையும். அப்போது தேவன் நம்மோடு தங்கி பிள்ளைகளுக்கு தந்தை உதவி செய்து போல அவர் நமக்கு உதவி செய்வார். அன்பார்ந்தவர்களே, ஒரு அசுத்தமான மனிதனிடத்துல யாரும் போய் நிற்பதில்லை. அவனோடு உறவுகள் வைப்பதில்லை. பரிசுத்தத்தை மனுஷன் விரும்புகிறான். பரிசுத்தம் ரொம்ப அவசியம். பரிசுத்தம் இல்லாதபடி தேவனை தரிசிக்க முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில துர்நாற்றங்கள் வீசதான் செய்யுது. இந்த துர்நாற்றத்தை போக்குவதற்கு நமக்கு ஆண்டவர் 4 காரியங்களை வைத்திருக்கிறார். பாவ அழுக்கை நீக்கி தம்மை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள தெய்வம் நமக்கு உண்டு. அவர்தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். எந்த மனிதனாலும் முடியாது. எந்த சோப்பை போட்டு கழுவினாலும் முடியாது. இருதயத்தை சுத்திகரிக்கிறவரும் பரிசுத்தப்படுத்துகிறவரும், மனதை பரிசுத்தப்படுத்துகிறவரும், கண்களை பரிசுத்தப்படுத்துகிறவரும், கைகளை பரிசுத்தப்படுத்துகிறவரும், இந்த முழு சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்துகிற மெய்யான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரில் அன்றி இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் முடியாது. பிள்ளைகள் அழுக்கு மண்ணில் விழுந்து
எந்திரிச்சு வந்தா தாய் வேணா குளிப்பாட்டணும், அவ்வளவுதான். ஆனா சரீர பிரகாரமான பரிசுத்தம் அல்ல. அதுவும் அவசியம்தான். நம்ம இருதயத்துல பரிசுத்தம் வேணும். கண்கள்ல பரிசுத்தம் வேணும். சிந்தையில பரிசுத்தம் வேணும். எண்ணங்கள்ல பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாதபடி தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய எல்லா நடக்கைகளிலும், பேச்சுகளிலும், பார்வைகளிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையில யுத்தத்துல போய் நிற்க வேண்டிய ராஜா உப்பரிகையின் மேல நின்னதுனால, அவன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால, அவனுடைய வாழ்க்கையில வந்த சோதனை பயங்கரமான சோதனை. அவன் பயங்கரமான சோதனைக்கு தள்ளப்பட்டான். கண்ல பரிசுத்தம் இல்ல. அதனால அதை இச்சித்து எடுத்துக்கொண்டான். கடைசியில பார்த்தீங்கன்னா, அவளோட அவன் உறவுகளை வைத்தான். அவனுடைய புருஷனை ராஜா கொன்று போட்டான். அவளுக்கு பிறந்த அந்த குழந்தையை கர்த்தர் அடித்தார். ஆனா, அவன் செய்த இந்த பாவத்தை உணர்த்துவதற்கு எந்த மனுஷனாலும் முடியல. ஏன்னா ராஜா. இன்னைக்கு அநேகர் குடும்பத்துல அப்படிதான். கணவன மனைவி திருத்தலான்னு பார்ப்பாங்க. முடியாது. ஏன்னா அவன் ஆம்பளை. இன்னைக்கு அநேக ஆண்களும் அப்படிதான். அநேக பெண்கள் கூட அப்படிதான். நிமிர்ந்துடுறாங்க. இதுவே பெரிய பாவம். கடைசியில அந்த ராஜாவுக்கு உணர்த்துவதற்கு ஒரு தேவ மனுஷன் அனுப்பப்பட வேண்டியது அவசியமா இருந்துச்சு. நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் கர்த்தர் அனுப்பினார் என்று பரிசுத்த வேதாகமத்துல 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அந்த தாவீது அதற்கு முன்னாடி செய்த தன் தவறை உணரவே இல்லை. ஆனா, இத ஒரு கதையாக சொல்லும்போது அவன் தீர்ப்பு கொடுக்கிறது அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. மற்றவர்கள் செய்த தவறை பாருங்க, அந்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமா இருந்தான். தண்டனை கொடுக்கும்படியான வாயின் வார்த்தைகளையும் சொல்லிட்டான். ஆனா அந்த மனுஷன் யாரு அப்படின்னா தாவீது. அதுக்கப்புறம் தான், ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தை சங்கீதம் 51வது சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேகர் வெளியரங்கமான தோற்றமான பாவங்களை விட்டிருப்பாங்க. ஆனா அந்தரங்கத்துல இன்னும் பாவம் இருக்கத்தான் செய்யுது. அதனால இந்த பாவங்களை வைத்துக்கொண்டு நாம் தேவனிடத்தில் எதையாவது கேட்கலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்பது ஒரு தவறான ஒரு கான்செப்ட். நாம் சுத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். அதற்காக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தம்மையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். அந்த பலியினால சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அதான் உண்மை பிரியமானவர்களே. ஆனாலும் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பும் அடிக்கடி விழுந்து எழுந்திருப்பதும் உண்டு. ஐயோ என்னால முடியலையே, நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பாவம் செய்து விடுறேன். அப்படி அல்ல. ரோமர்ல வாசிக்கும் போது பவுல் எழுதுறார், நன்மை செய்யன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா தீமை செய்யறேன். அப்படி நான் செய்தேன் ஆகில் அது எனக்குள்ள இருக்க பாவமே அப்படி செய்கிறது அப்படிங்கிறார். நமக்குள்ள இருக்கிற பாவம் வெளியேறணும். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒருவரே விடுதலை கொடுக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாரும் பாவிகள் தான். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தத்தை பூரணப்படுத்த தேவன் ஒருவரே செய்ய முடியும், நம்மளால முடியாது. பரிசுத்தம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருக்கும் போது, தேவனோடு கூட அதிகமான உறவுகளை வைக்கும் போது மாத்திரம்தான் இந்த பாவம் நம்மை விட்டு விலகும். தவிர அதுல கூட சில சூழ்நிலையில் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் போது அதை விட்டு விலகி ஓடுவது அதோட பெரிய ஒரு காரியம். அன்பார்ந்தவர்களே, அடிமையினுடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன். இன்று கர்த்தரோடு இசைந்து இருக்கிறபடினால, அவருடைய பாதத்தில் கிடக்கிறபடினால தேவன் எனக்கு இறங்கினார். தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை பிரியமானவர்களே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு, பாவங்கள் உண்டு, பரிசுத்த இல்லாத ஜீவியம் உண்டு.
ஆனால் ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உணர்வோடு நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். அதில் கர்த்தர் மகிமைப்படுவார், நாமும் பரிசுத்தமாவோம். அவர் பரிசுத்தராக இருக்க போல நாமும் பரிசுத்தராக இருப்போம். பரிசுத்தத்தில் தான் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்கும். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5 யோசுவா சொல்றார். அதனால் நாம் பரிசுத்தமாக பிரயாசப்படுவோம். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்தத்தை நம்முடைய சரீரத்தில் கொண்டு வருவோம். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வ பிள்ளைகளாய் உங்களை என்னையும் தொடர்ந்து மாற்றி அப்படி வருகையில் அவரோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பார். ஆமீன். God bless you.